ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ ஒரு சின்ன அந்த ஷார்ட்ஸ் வீடியோவிலேருந்து ஆரம்பித்த இந்த ஜேர்னி இப்போ 100th வீடியோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஜேர்னி நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு சின்ன கவலை இருக்குது. அந்த என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோ கடைசியில் அந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. கம்யூனிட்டி பர்சன் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் ஒன் திங் நான் லாஸ்ட்டாக சொல்லணும். ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்டில் ஸ்டடி டிப்ஸ் கொடுங்க சென்டம் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் எப்படி சென்டம் வாங்குறது, அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி 1 மார்க்ஸில் சென்டம் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி சென்டம் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஸ்டடி டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எந்த வகையான ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஏதோ சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு கமெண்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி லைக் யூ ப்ரோ அண்ட் ஹவு டு ரெமெம்பர் இன் லாங் டைம் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாங் டைம் மெமரியில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு திங்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பண்ண மாஸ்டர் ஆகிட முடியும். ஸோ எப்படி லாங் டைம் மெமரியில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதை திரும்ப ரீகால் பண்ணி படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் லாங் டைம் மெமரியில் இருக்கும். எனக்குமே நிறைய விஷயங்கள் மறந்து போகும். அப்படி என்ன பண்ணியிருப்பேன்னா, எதெல்லாம் மறந்து போகுதோ அது இன்னொரு தடவை படிப்பேன். எப்படி தான் ஹியூமன்ஸ்க்கு எப்போவுமே அவங்க எல்லாருமே பார்த்தா அறிவாளிங்க, அவங்க எல்லாமே தெரியும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே மறக்கும். ஆனால் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ரீகால் பண்ணும்போது லாங் டைம் மெமரியில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போது மண்டே டு சாட்டர்டே ஒரு விஷயங்கள் படிப்பீங்க இல்லையா, அதை சண்டே உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி டிப்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாள் பிட்வீன் லீவ் அண்ட் ஸ்கூல் டைமில், அண்ட் எப்படி 3 சப்ஜெக்டையும் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய வீடியோ நம்ம டைம் டேபிள் வீடியோ சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதாவது லீவ் டைம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clock எழுந்திரிப்பேன். லீவ் டைமாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி 5 o'clock எழுந்திரிப்பேன். ஸோ 5 to 10 5 AM to 10 AM வரைக்கும் தான் என்னுடைய டேவுடைய இது இருக்கும். 10 PM. ஸோ இதுக்கு மேலே நான் படிக்கவும் மாட்டேன். அதே மாதிரி இதுக்கு 10 AM மேலே படிக்க மாட்டேன். அதே மாதிரி 5 AM பின்னாடி பண்ணால் படிக்க மாட்டேன். ஸ்டாண்டர்டாக 11th 12th 10th 11th 12th 3 வருஷமே 5 மணிக்கு எழுந்திருப்பேன், 10 மணிக்கு தூங்கிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா 5 to 8 பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டடி டைமாக இருக்கும். 5 to 8 AM ஸ்டடி டைமாக இருக்கும். அண்ட் 9 AM 6 AM வரைக்கும் எங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 PM 6 PM வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். நெக்ஸ்ட் 6 PM 6:30 PM வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் 6:30க்கு படிக்க உட்காந்துப்பேன். 6:30 10:30 இது வரைக்கும் படிப்பேன். இன் பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டின்னர் எடுத்துப்பேன். ஸோ அது ஒரு 1/2 hour இருந்துக்கோங்க. இதுதான் என்னுடைய ஸ்கூல் டைமில் இருக்கும்போது ஸ்டடி ரொட்டீன். லீவ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேட் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸ்டேட் போர்டு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சாட்டர்டேவே ஃபினிஷ் பண்ணி வச்சுப்பேன். சண்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நீட்டுக்கு மட்டுமாக தான் படிப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த மேஜர் சாப்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறது இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். அந்த ஸ்டடி சென்டம் ஸ்ட்ராட்டஜிலையும் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேப்பர் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோடய ப்ரெசன்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா நான் இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேப்பர் என்கிட்ட பப்ளிக் பேப்பரும் இல்லை. அட் சேம் டைம் எங்கள் ஸ்கூலில் வச்ச டெஸ்ட் பேப்பரும் பண்ணால் இல்லை. ஸோ அதனால் என்னுடைய பேப்பர்ஸ் இங்கே காட்ட முடியாது. அதே மாதிரி ரீகால் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் மண்டே டு சாட்டர்டே இல்லையா, இந்த மண்டே டு சாட்டர்டே படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சண்டே ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் மண்டே படிச்சிருப்பீங்க, சண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் மறந்துருக்கும். நீங்கள் சண்டே ஒரு தடவை படிக்கிறதுனால அந்த கான்செப்டை 2 தடவை படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் இந்த மாதிரி தான்
லாங் டேர்ம் மெமரியிலையும் இருக்கணும் அப்படின்னா அது கண்டினியூஸாக ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு விடாமல் படித்ததாக இருந்தாலும் இன்னொரு படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லணும்ல. ஸோ அது வந்து இதை தான் என்ன இது அப்படின்னா இது வந்து யூடியூபுடைய அனலிட்டிக்ஸ்லேருந்து எடுத்தது. என்ன அப்படின்னா ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியூஸோடைய கவுண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூப் வந்து எங்களுடைய வீடியோ அதாவது நம்ம சேனலுடைய வீடியோவை பேஜில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்து காட்டும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வீடியோஸ் வந்து எடுத்து காட்ட மாட்டேருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இங்கே இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து 4000 வியூஸ் வந்துருக்கு, 4000 5000 வியூஸ் வந்துருக்கு. பட் இந்த ஃப்ரைடே 2020 ஆகஸ்ட் 2025 வெறும் 854 வியூஸ் தான் வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா நான் செக் பண்ணும்போது தான் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வீடியோஸை வந்து எடுத்து காட்டுது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வீடியோவே எடுத்து காட்ட மாட்டேங்குது. ஸோ அது என்னன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன ஆகி போச்சுன்னா என்னுடைய ஒரு வீடியோ மட்டும் 28K வந்து போயிருக்கும், 28,000 போயிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் வந்து அந்த ஒரு வீடியோக்கு வியூஸ் வந்ததுனால அந்த அப்படியே அந்த சேனலுக்கு கூடிய மற்ற வீடியோஸ்க்கு எதுவுமே வியூஸ் வராத மாதிரி அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னுடைய சேனல் வந்து மற்றவங்களுக்கு தெரியறதே இல்லை. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்க அப்படின்னா யூடியூப்பில் நான் வீடியோ போடுறதுனால எனக்கு மணி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா 4000 வாட்சஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் பண்ணோம். அதை ரீச் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு மணி வரும் அண்ட் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளில் ஆவரேஜாக இப்போது இந்த ரீசன்ட் டேஸ் இந்த 1 மந்த்தாக எனக்கு வந்து 6.3 10க்கு மேலே போனதே இல்லை. 10 அதுக்கு மேலே போனதில்லை. இப்போ 10 எங்கே இருக்குது, 4000 எங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 நாள் ஆகும், ஒரு வருஷம் ஆகும். பட் யூடியூபுடைய டெர்மினாலஜி படி பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே 4000 இருக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஓவர் ஆயிடுச்சு, இன்னும் 6 மந்த்ஸ் தான் இருக்குது. இப்போ 6 மந்த்ஸ்க்குள்ளே 4000 வாட்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஷேர் பண்ணலாம், எந்த வீடியோவாலும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th எனக்கு ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நம்ம அதை ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி ரியாக்ஷன் தான் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன்ட் டேஸில் எனக்கு யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது பண்ணுது. அதாவது 1000 வியூஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக அந்த 1 இயரில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஜூலை நினைக்கிறேன் ஒரு லைவ் நான் போட்டேன், டவுட் சால்விங் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு லைவ் போட்டேன். அந்த லைவுக்கு அப்புறம் எந்த ஒரு வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐப் அப்படிங்கிறது இல்லை, அதாவது 1000 வியூஸ் அப்படிங்கிறத வரதில்லை. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் நான் போடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நான் போடுறேன். உங்களுடைய சஜஷன்ஸை கேட்டு தான் நான் வீடியோவே போடுறேன். அப்படி இருந்தும் எனக்கு ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ எனக்கு எப்படியாச்சும் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ அந்த நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ நான் இந்த கமெண்ட்ஸில் வந்து நான் கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்டடி டிப்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி லாங் டைம் மெமரிக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் பண்ணுற மெத்தடுக்கும் நான் இன்னொரு லாங் வீடியோ சொல்கிறேன். அதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.